அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா. எல்லா வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அருமையான கிருபையும் நமக்கெல்லாம் சேரட்டுமாக. பேரன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, நீங்களும் நானும் உலகத்தில் வாழக்கூடிய எல்லோரும் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் நோய் இல்லாத வாழ்க்கை வேண்டும் அப்படி ஆசைப்படுகின்றோம். அதே மாதிரி நம்ம பலவருடைய ஆவல் கண் இல்லாத வாழ் வேண்டும் என விரும்பப்படுவோம். ஏன்னா ரெண்டுமே பாரம். கடைசி வரை தொடர்ச்சியாக பாருங்கள், சிறந்த நட்பன் உங்களுக்கு கிடைக்கும் என நம்புகிறேன். ரெண்டுமே சுமை, ரெண்டுமே கஷ்டம். நோயோடு வாழ்கிற வாழ்க்கையும் சிரமமானது, அதே போல தான் கடனோடு வாழ்கிற வாழ்க்கையும் அது உள்ளபடி சிரமத்துக்குரியது தான். ஆனால் இன்னைக்கு உள்ள காலகட்டம் எப்படி ஆச்சு? கடனோடு தான் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. ஒரு காலம் இருந்துச்சு, நமக்கு ஒன்று தேவைன்னா ஏற்படுச்சுன்னா, நமக்கு ஏதாவது ஒன்று வாங்கணும்னா விருப்பப்பட்டோம்னா அதுக்காக காசு சேர்ப்போம். அதுக்குன்னு உண்டானதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் சேர்த்த மாதிரி சேர்த்து கடைசியில் அந்த பொருளை போய் வாங்கிடுவோம். இன்றைக்கு அப்படியெல்லாம் தேவையில்லை. தாராளமாக பல பேர் கடை விரித்து வச்சிருக்கின்றார்கள். நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க. உங்கள்கிட்ட கையில் என்ன இருக்கின்றதை கொடுத்துட்டு மிச்சதை பேசாமல் இஎம்ஐ போடுங்க என சொல்லக்கூடிய ஒரு சூழலை நாம் கடனோடு வாழ்கின்றோம். அதுவும் எப்படியான கடன்? வட்டியோடு பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய கடன் தான் நம்மில் பலருடைய வாழ்வோடு சம்மந்தப்பட்டிருக்கின்றது. நிறைய பேர் கடனை சிக்கி தவிர்த்து இருக்கின்றோம் இல்லையா? ரொம்ப பெரிய கடன், மன உளைச்சல், கடுமையான ஒரு நெருக்கடி இருக்கின்றோம். அப்படி சொல்வதை பார்க்கின்றோம். சமீபத்தில் கூட உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், 2 பெண் பிள்ளைகள் விஷம் கொடுத்து அந்த பெண்ணும் சேர்ந்து விஷத்தை குடித்து மொத்த பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டார்கள். ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஈரோடு என்ற ஊரில் சேர்ந்த ஒரு பிள்ளை 3 பேரும் சேர்ந்து இறந்து விட்டார்கள், தற்கொலை செய்து கொண்டார்கள். என்ன காரணம்னா, தன்னுடைய கணவருக்கு இருந்த கடன் சுமை, அதனால் ஏற்பட்ட மன அழுத்தம், இதனால் ஏற்பட்ட சண்டை சச்சரவு பிரச்சனை கடைசியில் தற்கொலைக்கு கொண்டு உள்ளபடியே தற்கொலை என்பது தீர்வே ஆகாது. அது நமக்கு தெரியும். இஸ்லாம் அதை வரவேற்கவே இல்லை. தற்கொலை வரவேற்பதற்கோ இஸ்லாத்தில் துளியும் இடம் கிடையாது. அது தெளிவாக இருக்கின்றோம். ஆனால் பாருங்கள், மனிதனை கடன் எந்த தூரத்தில் கொண்டு போய் தள்ளிவிடுகின்றது என்று. எனவே கடன் ரொம்ப ஆபத்தானது. கடனிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு வல்ல அல்லாஹ்விடத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் துவா செய்ய வேண்டும். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நிறைய நபர் தண்டலுக்கு வாங்கி தங்களுடைய மொத்த சுயத்தையும் இழந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் கண்கூடாக பார்க்க முடியுது. 5-10க்கு வாங்கிடுறாங்க, ஏதோ கொஞ்சம் இந்த தேவை நிறைவேறும், அவர்கிட்ட கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் பரவாயில்லை அப்படியே மாதிரியான உண்டான நெருக்கடிகள் வாங்கி கடைசியில் மொத்தத்தையும் இழந்து நடு வீதியில் நிற்கக்கூடிய சூழலுக்கு பல குடும்பங்கள் தள்ளப்படுவதை பார்க்கின்றோம் இல்லையா? கந்து வெட்டுக்கு பல்வேறு நபர் சிக்கி தவிர்ப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது, கேட்க முடியுது, உணர முடிகின்றது, கண்கூடாக பார்க்க முடியுது. அன்பு சகோதரர்களே, ஒரு விஷயத்தை மட்டும் நாம் நம்முடைய ஆழ் மனதில் அழுத்தமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். எந்த பெரிய சூழல் நெருக்கடி, எந்த பெரிய கஷ்டம், எந்த பெரிய தேவை எனக்கு வந்தாலும் ஒரு காலம் நான் வட்டியில் வாசலுக்கு போக மாட்டேன். வட்டியின் மூலமாக என்னுடைய தேவை நிறைவேறும் என்ற சூழல் எனக்கு ஏற்பட்டால் பரவாயில்லை. அந்த தேவை நிறைவேறாமல் இருந்துட்டு போகட்டும், நான் அந்த வாசலுக்கு போக மாட்டேன் என்று வைராக்கியமாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதிரியான ஒரு சூழலை நமக்கு ஏற்படுத்தி தருவான் என்பதை மட்டும் நம்முடைய ஆழ் மனதில் விதைத்து கொள்ள வேண்டும். அன்பர்களே, வட்டி நிச்சயமாக நம்முடைய பொருளாதாரத்தை மொத்தத்தையும் அழிச்சிடும், நீர் மூலமாக்கிவிடும். நம்ம நினைப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கின்றோம், கொடுத்து விட்டு போகிறது மாதம் தானே கொடுக்கின்றோம், சேர்த்து 4000 இடத்தில் 4850 கொடுக்கிறது என்ன பெரிய போக அப்படி நினைக்கின்றோம். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக கரையான் ஏறுற மாதிரி ஏறி நம்முடைய மொத்த பொருளாதாரத்தை மட்டுமல்ல நம்முடைய நிம்மதியும் சீர்குலைத்துவிடும். எனவே அன்பர்களே, நான் அதிலிருந்து
தவறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். முதலில் கடன் வாங்கிற போது யோசிக்கணும், நாம் இதை திரும்பி எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியும், எவ்வளோ சீக்கிரத்தில் இதை அடைக்கலாம். கொடுத்த வாக்குறுதியை நம்ம சரியாக முறையில் நிறைவேற்றினணும். அவளுக்கு அந்த நேரத்தில் கொடுக்கணும் சொல்லி நம்ம முடிவு பண்ணிட்டா அந்த நேரத்தில் எப்படியாவது கொடுத்துடணும். அதுக்கு உண்டான சூழலை உருவாக்கணும் என்ற எண்ணத்தில் நாம் வாங்கணும். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யாரும் கடனை வாங்கும்பொழுது மிக சீக்கிரமாக கொடுத்துட வேண்டும் இறை அருளா என்ற எண்ணத்தில் வாங்குகின்றாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு திரும்பி கொடுக்கின்ற உண்டான சூழலை ஏற்படுத்தி தருவான், சீக்கிரமாக ஏற்படுத்தி தருவான். ஆனால் வாங்கும்போது 2 விதமாக எண்ணம் கொடுத்தா கொடுப்போம், இல்லைன்னா தள்ளி விட்டுடலாம், பார்ப்போம். 4 மாதம் கழித்து பார்க்கலாம். கடன் வாங்கும் வரை நம்மிடத்தில் சில நடந்து கொள்ளக்கூடிய நடவடிக்கையும் வாங்கியது பிறகு அவர்கள் பேசுகிற பேச்சும் நடந்து கொள்ளக்கூடிய நடவடிக்கையும் எவ்வளவு வித்தியாசமாக இருக்கின்றது நம் உலகத்தில் பார்க்க முடியும், இல்லையா? அப்போ இதெல்லாம் எதற்கு ஏற்படுகின்றது? வாங்கும்போது நாம் அடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாங்கினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு ஏற்பாட்டை செய்வான். வாங்கும்போது அந்த எண்ணத்தில் குளறுபடி ஏற்பட்டு போனால் அந்த ஏற்பாடு அப்படியே கைக்கு பல காசு வந்து போனாலும் கூட கொடுப்பதுக்கு உண்டான சூழ்நிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரமாட்டான். எனவே அன்பர்களே, நாம் முதலில் கவனித்திருக்க வேண்டும். வாங்கிவிட்டால் நாம் தான் பொறுப்பு அந்த கடனை கொடுக்கும் வரை. கடனோடு ஏற்படக்கூடிய மரணத்தை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பாதுகாப்பு தெரிவிக்கின்றார் என்பதை ஒரு செய்தி. அந்த கடனோடு ஒருவர் மரணத்தை விட்டால் அந்த கடனை அடைப்பதற்கு ஆள் இல்லை என்றால், பொறுப்பாளர் இல்லை என்றால் நான் தொலை வைக்க மாட்டேன் என்று கடுமையாக எச்சரித்திருக்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காரணம், அந்த கடனின் தூரம், அந்த கடனுடைய அந்த வேதனை பால தூரமானது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை உணர்த்தி காட்டியிருக்கின்றார்கள். வீர மரணம் அடையக்கூடிய நபருக்கு எல்லா பாவத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கின்றான். வீர மரணம் அடையக்கூடிய நபருக்கு எல்லா பாவத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கின்றான். ஆனால் கடனை தவிர என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையிலிருந்து அதனுடைய கணம் எவ்வளோ அப்படி என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே அன்பர்களே, இந்த காணொலியில் நான் உங்களுக்கு முதலில் சொல்லக்கூடியது, வாங்கும்பொழுது எவ்வளோ சீக்கிரம் திரும்பி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துருவேன் என்ற வைராக்கியத்தோடு செயல்படுங்கள். உங்கள் தேவையெல்லாம் அடுத்த பட்சத்தில் அடுத்த கட்ட வைத்துவிட்டு கடனை கொடுப்பதற்கு என்ன முதல்ல முடியுமோ அதை முடிச்சுக்கிட்டு அதுக்கடுத்து மற்ற தேவைகள் பார்க்கலாம். இன்னொரு பாகம் கடனில் சிக்கி தவிர்க்கக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்து எப்படியான துவாவை செய்து அதிலிருந்து நாம் மீள வேண்டும் என்பதை குறித்து உண்டான செய்தியை பேசுகிறோம். புகாரி, முஸ்லிம் ஒரு ஹதீஸ் வந்திருக்கின்றது. சையதுனா ஐஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா உம்முல் மூமினின் அன்னையர் ஹஜ்ரத் ஐஷா அம்மா சொல்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தொழுகையில் இந்த துவா ஓதுவார்கள். நாம் இதை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும். கடனின் சிக்கி இருக்கக்கூடிய சகோதரர்கள் கண்டிப்பாக இதை மனனம் செய்யுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஹ்ரமி வல் மதமி. யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் கடனை விட்டு பாவங்களை செய்துவிட்டு காவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை ஓதுவார்கள். ஒவ்வொரு தொழுகையும் ஓதுவார்கள். ஐஷா அம்மா சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், மற்ற தேவைகள் விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுவதை விட இந்த கடன் விஷயத்தை ரொம்பவே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் காவல் தேடுகின்றீர்கள். என்ன காரணம்? இந்த கடன் விஷயத்தில் ரொம்ப அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இஸ்திகாரா செய்கின்றீர்கள், பாவமன்னிப்பை தேடுகின்றீர்கள். அதிலிருந்து நீங்கள் பாதுகாக்கணும் அல்லாஹ்விட்டை வேண்டுகின்றீர்கள். என்ன காரணம் என கேட்கின்றார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஆம், ஏன்னா நான் அதிகமாக கடனில் இருந்து பாதுகாப்பு இருக்கின்றேன் தெரியுமா? எப்போது ஒரு மனுஷன் கடன் பட்டானோ அந்த சுமையை அதிகரித்து போகும்போதோ அவன் பேசினால் பல சந்தர்ப்பங்கள் பொய் பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அவன் கொடுத்த வாக்குக்கு மாறு செய்யக்கூடிய சூழ்நிலை கொண்டு வரும். கடன் அவனை சில சந்தர்ப்பங்கள் தள்ளிவிடும். இந்த 2 பாவம் நடந்து வரும். பெரிய பொய்யர்களாக மாறிவிடுவாள். பெரிய மோசடிக்காரனாக கொடுத்த வாக்கை மீறக்கூடியதாக கொடுத்த வாக்கை காட்டில் பறக்க வைக்கக்கூடிய சூழலில் அவன் மாறி போய்விடுவான். பெரிய மோசடிக்காரனாக
கொடுத்த வாக்கை மீறக்கூடியவனாக, கொடுத்த வாக்கை காற்றில் பறக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையில் அவன் மாறி போய்விடுவான். இந்த 2 பாவம் இந்த கடனால் ஏற்பட்டு போகும். எனவேதான் நான் அல்லாஹ்விடத்தில் இந்த துஆவை அதிகமாக கேட்கின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன செய்தியை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் அறிவிக்கின்றார். அன்பு சகோதரர்களே, கடனை சிக்கி தவிர்க்கக்கூடிய நிறைய பேர் நிறைய வீடியோ பார்க்கும்பொழுது கமெண்டில் கேட்பார்கள், கடன் சம்பந்தமாக பிரத்யேகமாக ஏதாவது துவா சொல்கின்றாங்கன்னு. இந்த துவா புகாரி, முஸ்லீம் என்ற நூலில் கருதங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவசியம் இந்த துவாவை ஓதுவார்கள். மறுபடியும் நான் சொல்லித் தருகின்றேன். அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக மினல் மரஃபி வல் மதமி. இது யாரெல்லாம் ஓதலாம் என்றால், கடனை சிக்கி தவிர்க்கக்கூடிய ஓதலாம். கடனின் பக்கம் இன்னும் போகவில்லை, அவர்களும் அல்லாஹ்விட்டு கேட்கணும், யா அல்லாஹ் எனக்கு கடன் வாங்குகிற மாதிரி உண்டான சூழ்நிலை கொடுத்தாதே. யா அல்லாஹ் எனக்கு கடன் வாங்குகிற மாதிரி உண்டான சூழ்நிலை கொடுக்காதே. அது கொஞ்சம் சொந்தமாகவோ பந்தமாகவோ தெரிஞ்சாவோ தெரியாதவோ அக்கமோ பக்கமோ யாராகட்டும், முஸ்லீமோ சகோதர சமயத்திலும் சார்ந்தவராக பார்க்க யாராக இருந்தாலும் யாரிடத்திலும் கடனாக நான் ஆகிவிடக்கூடாது. அந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு ஏற்படுத்தி விடாதே என்ற எண்ணத்தை இந்த துஆவை ஓதலாம். கடனை சிக்கி தவிர்க்கக்கூடிய அந்த மக்கள் இந்த துஆவை ஓதும் பட்சத்தை வல்ல அல்லாஹ் நிச்சயமாக அதிலிருந்து மிக சிறந்த முடிவை, சிறந்த காலத்தை, மிக சிறந்த வழியை அவளுக்கு தீர்வை தருவான் என்று நம்புவோம். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடன் சிக்குவதை விட்டும் கடனிலிருந்து மீள்வதை விட்டும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.